ஹலோ மக்களே! ஸோ வெல்கம் டு அனதர் வீடியோ ஆஃப் திஸ் ஏஸ்தெடிக் கிஃப்ட். ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நான் வந்து ரொம்ப மெஸ்ஸியா வச்சிருக்கேன் என்னோட ஸ்டூடியோவ. என்னோட ஸ்டோர. ஸோ அத வந்து நம்ம எப்படி கிளீன் பண்றோம்? ஏன்னா ஒரு ஆர்வ கோளாறுல நேத்து என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா ஆர்டர்ஸையும் வந்து பேக் பண்ணிட்டு, ஆ திடீர்னு வந்து நெறைய ஆர்டர்ஸ் வந்து நெறைய மெட்டீரியல்ஸ் வந்து வாங்க ஆரம்பிச்சுட்டேன். ஸோ அதனால வந்து இடம் ஃபுல்லாவே வந்து ஃபுல் ஆயிட்டு. சரி, ஓகே, இத கிளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணி எல்லாத்தையும் இழுத்து போட ஆரம்பிச்சுட்டேன். ஸோ இப்ப பார்க்க உங்களுக்கு வந்து நீட்டா தெரியுது. பட் நான் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. ஒரு கடல் மாரி அட்டைப்பெட்டியா இருக்கும். ஸோ அதுதான் வந்து நம்ம இன்னைக்கு கிளீன் பண்ண போறோம். ரொம்பவே ஹெக்டிக்கான ஒரு நிலைமையில இருக்கேன். ஏன்னா இதையும் கிளீன் பண்ணணும். அப்புறம் வந்து அடுத்த ஆர்டர்ஸும் வந்து வந்திருக்கு. ஸோ அதையும் வந்து கன்டினியூவா பண்ணணும். அப்போதான் வந்து அவங்களுக்கும் வந்து கரெக்டான டைம்ல கிடைக்கும். ஸோ நேத்து என்னன்னு பண்ணேன்னு பார்த்துக்கலாம். ஃப்ரேம்ஸ்லாம் வந்து ஃபுல்லா இந்த ஷெல்ஃப்ல வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். அதை உங்களுக்கு காட்டுறேன். ஸோ வந்து ஷெல்ஃப்ஸில் வந்து ஃபுல்லாக ஃப்ரேம் எல்லா சைஸ்லேயும் அவைலபிள் பண்ணிட்டேன். ஸோ இன்கேஸ் வந்து உங்கள் யாருக்காவது வந்து ஃப்ரேம்ஸ் வேணும்னா நீங்கள் அதுவும் எங்ககிட்ட வாங்கிக்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த அட்டைப்பெட்டி எல்லாமே வேஸ்ட்டு தான். ஸோ இதில் எல்லாத்தையுமே வந்து கழிக்கணும். கழிச்சிட்டு நம்ம வந்து பிளேஸ் வந்து கொஞ்சம் நீட்டாக நம்மளோட சஃபிஷியன்ட் திங்ஸ்லாம் வந்து வச்சு நம்ம மேட்ச் பண்ணி வச்சிடலாம். அங்கே பார்த்தீங்களா டஸ்ட்பின்லாம் எப்படி கிடக்குன்னு. தெரியாதனமாக தான் வந்து இதை க்ளீன் பண்ணலாம்னு எடுத்துகிட்டு நினச்சேன். நேற்று நைட்டே க்ளீன் பண்ணலாம்னு நினச்சேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன். ஸோ இன்னைக்கு வந்து க்ளீன் பண்ணிடுறோம். என்னோட கோல் எப்படி பார்த்தீங்கன்னா 1 ஹவர்க்குள்ளே க்ளீன் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் வந்து ரெஸ்ட் ஐட்டம்ஸ் வந்து பர்ஃபெக்டாக பண்ண முடியும். அடுத்த ஆர்டர் ரெடி பண்ண முடியும். ஸோ அதனால நம்ம க்ளீன் பண்ணிடலாம். நான் புதுசா ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஐடில ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது, இந்த பேப்பர்ஸ்லாம் வந்து நான் வந்து ஒரு ஸ்டடி மெட்டீரியல் மாரி எடுத்து வச்சிருந்தேன். அத எந்த நேரத்துல எடுத்து வச்சேன்னு தெரியல. அத இன்ன வரைக்கும் நான் படிச்சதே இல்ல. ஸோ படிக்கலான்னு ஒரு ஆர்வத்துல வந்து எடுத்து வச்சது. ஸோ அதெல்லாம் இன்னைக்கு தான் வந்து நான் டிஸ்போஸ் பண்ண போறேன். இதெல்லாம் இனிமே தேவைப்படுமான்னு எனக்கு தெரியல. பட் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால நம்ம வந்து இத போட்டுறலாம். கழிச்சிடலாம். இவ்வளோ இதை எடுத்து வச்சிருக்கேன். அப்படியே படிச்சு கிழிக்கிற மாதிரி பார்த்தீங்களா? அட்டைப்பெட்டி எல்லாத்தையும் நான் வந்து தூக்கி குப்பைத்தொட்டில போட்டாச்சு. ஸோ இனிமேல் வந்து இந்த இடம் தான் க்ளீன் பண்ணணும். இது உங்களுக்கு இப்போ க்ளீன் பண்ணுற மாதிரி தெரியுது. பட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் குப்பையெல்லாம் இங்கே தான் இருக்குது. ஸோ இதை தான் இப்போ நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். அதில் வந்து கொஞ்சம் நிறைய ப்ரீஷியஸ் திங்ஸ்லாம் நான் அப்படியே வச்சுருக்கேன். நேற்று வந்து ஆர்டர்ஸ் பேக் பண்ணேன். ஸோ அந்த பேக் பண்ண இதுலேருந்து திங்ஸ் எடுப்போம்ல. ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே கிடக்கு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுத்து வச்சுட்டு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ நம்ம வந்து எல்லா திங்ஸையும் எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து வெறும் க்ளீனிங் மட்டும் தான். ஸ்வீப்பிங் அண்ட் அது என்ன சொல்லுவாங்க, துடைக்கிறது மட்டும்தான். ஓகே, அது நம்ம பண்ண போகிறோம். ஒரு வழியாக இவ்வளோ இதை முடிச்சாச்சு. இன்னும் கொஞ்சம் வந்து நீட்னஸ் பண்ணணும்னு நினச்சேன். பட் என்னால் இவ்வளோ தான் பண்ண முடிஞ்சு. மேபி இன் ஃப்யூச்சர் நம்ம வந்து ஒரு பெரிய ஸ்டோர் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நான் மேனிஃபெஸ்ட் பண்ணுறேன். அதில் வந்து பயங்கரமாக எல்லாத்தையும் பண்ணி நீட்டாக எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு நம்மளுக்கு கிடைச்சது தான். ஸோ இதுக்கே நான் கிரேட்ஃபுல்லாக இருக்கேன். ஸோ அதை வச்சு நம்ம வந்து பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருவோம். Finally, we have completed. நான் தொடச்சி வச்சிட்டேன். இன்னும் this is our setup. இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரேம்ஸ், அப்புறம் ரெசின் மெட்டீரியல்ஸ், அப்புறம் வந்து பின்னாடி வந்து ஃபுல்லாக பேக்கிங். ஸோ ஃப்ளோர் பார்த்திங்கன்னா இவ்வளோ நீட்டாக பண்ணி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோடய ஒர்க்கிங் செட்டப். ஸோ அந்த சைடு வந்து அந்த ஃபைல்ஸ் எல்லாமே இருக்கும். இங்கே வந்து லேப்டாப், அந்த இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் அதெல்லாம் போட்டு வச்சுருப்பேன். ஸோ திஸ் இஸ் மை ஸ்டோர்.
பார்த்தீங்களா மக்களே. ஸோ இதுதான் நம்மளோட வெற்றிகரமாக ஒரு வீடியோ எடுத்தாச்சு. ஸோ அவ்வளோதான் மக்களே, இதுதான் நம்மளோட செட்டப். இதுக்கு ஒரு வெற்றிகரமாக இந்த மெஸ்ஸியாக இருக்கிற இந்த ஸ்டோரை நம்ம அழகாக பியூட்டிஃபுல்லாக கொண்டு வந்துட்டோம் முடிஞ்ச வரைக்கும். அண்ட் உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இது மாதிரி மோர் வீடியோஸும் கூடிய சீக்கிரம் வந்துகிட்டே இருக்கும். ரொம்ப கேஷுவலாக, ரொம்ப வந்து பெரிய எடிட்டிங்லாம் இல்லாமல் பண்ண போகிறேன். அண்ட் நம்மளோட ப்ராடக்ட்ஸ், அப்புறம் வந்து ரெசன் மெட்டீரியல்ஸ், இந்த மாதிரி பேக்கிங் மெட்டீரியல்ஸ் இது எல்லாமே நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக எங்களை வந்து காண்டாக்ட் பண்ணலாம். கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஃபார் ரெசன் மெட்டீரியல்ஸ் திஸ் ரெசன் ஸ்டோர். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபார் ரெசன் ஆர்ட், அப்புறம் வந்து ஃப்ரேம் ரிலேட்டடாக ஒர்க்ஸ்லாம் வேணும்னா நீங்கள் வந்து திஸ் எஸ்தெட்டிக்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். அண்ட் ஸோ அவ்வளோதான் மக்களே. டாடா, பை பாய்.